நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஐயா ரெவரண்ட் ஆனந்த முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கு சகோதரர் டென்னிஸ் அவர்கள் இந்த பெருமதியை வழங்குவார்கள். தொடர்ந்து நம்ம மத்தியில் செய்தி கொடுக்க வந்திருக்கிற அண்ணன் சாமநாத் அவர்களுக்கு சிவகுமார் அவர்கள் கொடுப்பாங்க. மீடியா டைரக்டர் நிர்மலன் அந்தோனிகளுக்கு கொடுப்பாங்க. சகோதரர் மோசஸ் அந்த சகோதரருக்கு அலுவலக பொறுப்பாளர் ரோஷினி அவர்கள் வந்து கொடுப்பாங்க. அன்பானவர்களே, இயேசு பார்த்துக் கொள்வார் என்கின்ற இந்த ஊழியத்திலே இன்றைக்கு உங்கள் கரங்களில் இந்த மேகசின் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். இதில் உயிருள்ள சாட்சி, அதே சமயத்தில் வேதத்தில் இருக்கக்கூடிய தியானங்கள், இன்னும் வர இருக்கின்ற காலங்களிலே பல்வேறு விதமான முக்கியமான காரியங்கள் இதில் இடம்பெறும் என்று சொல்லி நம்புகிறேன். அதேபோல என்னுடைய தியான பகுதியும் இதில் இடம்பெறும் என்பதையும் நான் இதனால் கூறிக்கொள்கிறேன். ஊழியம் என்பது சாதாரண காரியமா அல்லது அது பாரமான காரியமா என்று சொல்லி பார்க்கிற போது, பேச்சுக்கு சொல்கிற போது அது சாதாரணமான காரியம். ஆனால் செய்து பார்த்தால்தான் அது பாரமா பாரம் இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குள்ள இந்த பாரமான ஒரு காரியத்தை இன்றைக்கு டென்சிங் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். துவக்கத்திலே அது கொஞ்சம் தொய்வாக இருக்கலாம், அல்லது பல்வேறு விதமான கேள்விகளை அல்லது கேலிகளை அல்லது பல்வேறு விதமான தேவைகளை தேடுகிறதாக இருக்கலாம். ஆனால் போக போக நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த ஊழியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே அநேகருடைய பார்வை இதன் வழியாக வரும். நிச்சயமாக என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். எனவே நிச்சயமாக இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்ற சிந்தைகளை. எனவே இப்பொழுது ஒரு பாடலை பாடுகிற போது நீங்கள் உங்களுடைய கரங்களிலிருந்து ஆண்டவருக்கு இந்த ஊழியருக்கு என்று சிறப்பான காணிகளை படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை நாம் பாடுகிற போது நிச்சயமாகவே ஆண்டவர் வல்ல காரியங்களை இதன் நம் வழியாக செய்வார் என்ற சந்தேகங்களை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனகாயிந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனகாயிந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா,
விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திருந்தோம் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. மறைந்திருந்தோம் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவாயே சுகாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுகாதா, உந்தன் தயவால்